ஓகே மக்களே. ஐயோ ஸ்லெண்டரினாதன்னு பார்க்க இந்த குட்டி சாத்தா வேற. ஐயோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா ஸ்லெண்டரினாதஸ் எல்லார் 2 தான். ஸோ வந்து இந்த கேம் வந்து ஸ்லெண்டரினா இருக்கால அந்த மோகினி பிசாசு, அவள் வந்து ரொம்பவே இந்த கேமில் ரொம்ப டேஞ்சரஸ். அவ ஒருத்தியே பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேர் வேறு ஆட் பண்ணிட்டாங்க. என்னென்னா ஸ்லெண்டரினாவோட அம்மா அப்புறம் குழந்த. ஸ்லெண்டரினாவோட அம்மா ஏஞ்சலினா, ஸ்லெண்டரினாவோட குழந்த இந்த குட்டி சாத்தான். ஸ்லெண்டரினா பக்கத்தில் நிற்கிதுல, அதுதான் மெயின் மெனுவில் நிற்கிதுல. ஸ்லெண்டரினாதஸ் எல்லார் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அவங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, இது காது வலிக்குது, அதால் அந்த பாட்டு எனக்கு அந்த பாட்டு பிடிக்கவே இல்லை மக்களே, காது வலிக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த கான்செப்ட் என்னென்னா நம்ம ஒரு 8 புக்ஸை கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்து கேட்பீங்க வெறும் 8 புக்ஸ் தானே அப்படின்னு. ஆனால் அந்த 8 புக்ஸை தான் எங்கே ஆனால் அந்த 8 புக்ஸை தான் எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியல. ஸோ அதுதான் டஃப்பாக இருக்க போது. கத்தி தான் பேசணும் போல இருக்கு, இப்படி பண்றாங்க. அப்புறம் எலிக்குட்டி வந்து இந்த வீடியோல வரல, அதனால கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கும். ஓகே, இங்க ஏதோ தெரியுதுல தூரத்துல. இது புக்கா மக்களே? புக்கு கிடைச்சிச்சு, ஒரு புக் கிடைச்சிருச்சு. ஆனால் சந்தோஷப்படக்கூடாது, ஏன்னா வந்து இன்னும் 7 புக்ஸ் இருக்குது. ஓகே, அப்படியே போவோம். ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ப்ளே பண்ணாதீங்க இந்த கேமை மட்டும், ஏன்னா காது வலிக்குது இந்த பாட்டால். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த 2வது புக்கையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இன்னும் வந்து 6 புக்ஸ் இருக்குது. அதெல்லாம் 10 நிமிஷத்தில் முடிப்போமான்னு பார்ப்போம், இல்லைன்னா வந்து ஒரு 15 மினிட்ஸில் முடிப்போமான்னு பார்ப்போம். காது வலிக்குது. ஓகே, ஒரு கீ கிடைச்சிருக்கு. லாக்டான டோரை வந்து இந்த கீயால் யூஸ் இப்படி தான். அப்போனா இந்த புக்ஸ் கொடுத்துருங்க. பாருங்க மக்களே, இதுலலாம் புக்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த கீ, எதுக்கு அந்த லாக்கு? இன்னும் நம்ம அந்த மோகினி பிசாசு, தீஞ்சு போனவா ஏஞ்சலினா, அதுக்கப்புறம் அந்த குட்டி சாத்தானே இன்னும் பார்க்கல. எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியல. இந்த செல்லாருக்குள்ளே எங்கே புக்ஸை வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஓகே மக்களே, இன்னும் நமக்கு வந்து 5 புக்ஸ் தேவை. மக்களே, ஒருவேளை அவள் வந்து உங்கள் எதிர்க்க வந்தான்னா டக்குன்னு திரும்ப பார்த்துருங்க, திரும்பிடுங்க. ஏன்னா அந்த பிளட்டு குறையிற வரைக்கும் இங்கே புக்ஸு கொடுக்கல. ஓகே, கீ கிடைச்சிருக்கு. இல்லை, மோகினி பிசாசை பார்க்கலன்னு சொன்னது. இந்த பாட்டு டெவலப்பர் கிட்ட சொல்லணும் மக்களே, பாட்டை குறையுங்கடான்ட்டு. மக்களே, அவளை பார்த்தீங்களா? போச்சு, நம்ம மோகினி பிசாசு
பிசாசை பார்க்கலன்னு சொன்னதும் மோகினி பிசாசை கொடுத்தாங்க. தீஞ்சு போனவா ஏஞ்சலினாவை பார்க்கலன்னு சொன்னதும் அவளையும் கொடுத்துட்டாங்க. இங்கே ஏதோ சுடுகாடு மாதிரி அந்த கல் வச்சுருந்தாங்க. ஓகே, இன்னும் ஒரு 4 புக்ஸ் தான் மக்களே தேடணும். ஸ்லெண்டர்னா தானே பார்க்கலன்னு நினைக்கிறேன் மக்களே. ஓமா ஐயா போயிட்டா எறும்ப மாடு நேரம் வந்து நிற்கிற. ஓகே மக்களே, இப்போ நம்ம அப்படியே போவோம். ஐயோ குட்டி சாத்தா போச்சு. குட்டி சாத்தானை பார்க்கலன்னு சொன்னாலும் குட்டி சாத்தானே கொடுத்துட்டாங்க மக்களே. ஐயோ ஓடு எங்க ஒளிறதுன்னு தெரியலையே. இவன் வேற தொத்திக்கிட்டே வரான். தீஞ்சு போனவா ஏஞ்சலினாவை ஃபுல்லாக பார்க்கல, ஹாஃப் பாடி தான் பார்த்துருக்கோம். வேனு வந்து போனா. ஐயோ காது வலிக்குதே ஹெட்ஃபோன் போட்டு விளையாடுறதுனால. பூச்சி ஐயோ மக்களே, எதிர்க்கவே தீஞ்சு போன வாய் வந்துருச்சு. அதாவது தீஞ்சு போன வாயும் அந்த என்னது குட்டி சாத்தாவும் சேர்ந்து தோற்க ஆரம்பிச்சு. ஐயோ பாருங்களேன் எப்படி நம்மளை கொல்றதுக்கு வராங்கன்ட்டு. ஓடு ஐயோ தொத்திக்கிட்டே வராங்க. இது நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணும் போதே ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் ப்ரைவேட்டில் அப்லோட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் இந்த ரெக்கார்டரால் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்காது. பட் இதில் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் விட்மா ரெக்கார்டரில். ஸோ இதில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கேமை வந்து நான் நார்மல் நம்மளோட ஃபோனில் இருக்கிற ரெக்கார்டர்லேயே பண்ணிட்டேன். அதனால நடுவில் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் என் சேனலில் போட்டதில். ஸோ நடுவில் ஆட்ஸ் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவேன் மக்களே. ஸ்பான்சர்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆடுன்னு தான் அர்த்தம். அதை நான் வந்து கண்டிப்பாக கட் பண்ணிடுறேன். இந்த பாட்டு எதுக்கு தான் வருதோ, மெயின் மெனுவில் ஒரு பாட்டு வரும் பாருங்கள், இதை விட ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த நம்ம கிராணி 3லலாம் டெடி பேரை போட்டு மோகினி பிசாசை போக வைப்போம்ல. மோகினி பிசாசுன்னு சொன்ன உடனே வந்துட்டா. புக்கே கிடைக்கல. இன்னும் 4 புக்கு எங்கே வச்சுருக்காங்களோ. வெறும் 4 தானேன்னு கேட்பீங்களே. நீங்கள் இந்த கேமை விளையாடி பாருங்கள், தெரியும் உங்களுக்கு 4 புக்னா எவ்வளோன்ட்டு. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன வரப்போகுதுன்னா மைன்கிராஃப்ட் டே 2 வரப்போகுது. பார்த்து போகுது. டெடி பேரை போட்டு ஸ்லெண்டர் நான் போக்க வைக்கிற பாட்டு தான் மெயின் மெனுவில் வரும். ஏதோ ஒரு அதுவே காது வலிக்கும் ஹெட்ஃபோனை போட்டு விளையாடும் போது. திரும்ப 3 தடவை வந்துட்டா. 2 தடவை வந்து இந்த ஹாஃப் பாடி ஏஞ்சலினா வந்துட்டா. ஃபுல் பாடி ஏஞ்சலினா ஒரு டைம் தான் வந்தா. இப்போ மட்டும் வந்துடாத. இன்னும் 3 புக்ஸ் மட்டும்தான் மக்களே. ஒரு கீக்கு 3 கீ நம்மக்கிட்ட இருக்கு. 5 புக்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. சீக்கிரம் முடிக்கணும். இன்னும் 2 புக்ஸா 3 புக்ஸா 3 புக்ஸ் 3 எனக்கு பயத்தில் என்ன பேசுகிறேன்னே தெரியல மக்களே. இப்போ பாருங்களேன், இப்போ கூட தயங்கி தான் பேசிக்கிட்டு
புக்ஸுன்னு போடுங்க. இப்போ எதுவும் சத்தம் கிச்சுல 2 புக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். 6 புக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் 2. ஓகே, இன்னும் 1 புக்ஸ் தான் மக்களே. இந்த 1 புக்ஸை கலெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம். ஆனால் அந்த 1 புக்கை எங்கே வச்சுருக்காங்களோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. போச்சு. கேலரிக்கு பிறந்தவளே சொல்லிட்டு வர மாட்டியா? குட்டி சாத்தா நீயும் சொல்லிட்டு வர மாட்டியாடா? அந்த கிளவி மிச்சம் என்ன கிளவின்னு கேட்டா 8 கால் பாட்டியை தான் சொல்கிறேன். இந்த தீஞ்சு போனவா ஏஞ்சலினா அவன் எங்கே இருக்கான்னு தெரில. அவளை மட்டும் ஃபேஸ் பண்ணிடவே கூடாது. அவளை மட்டும் பார்க்கவே கூடாது. கொடுங்க 8வது புக்கும் கிடச்சிச்சு. இப்போ நம்ம எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி நம்ம அங்கே போகணும் மக்களே. இவன் பிடிக்கிறதுக்குள்ளே போகணும். ஓடு 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 ஓடு. எங்கே வச்சேன்னு தெரியல. இங்கே தான் மக்களே. ஓகே ஓகே, இந்த டோரை ஓப்பன் பண்ணி போயிடலாம். தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் மக்களே. ஓகே, தப்பிச்சிட்டோமா இல்லை தப்பிக்க மாட்டோம். இப்போ எண்டில் ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. நம்ம போவோம், அப்படியே கதவை சாத்துவாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல மக்களே. பேய் தரன்னு இழுத்துட்டு போயிடுச்சா இல்லை நம்ம தப்பிச்சோமா ஒன்றுமே தெரியல. ஸோ இதோட ஸ்லெண்டரினா த செல்லார் 2 கேம் பிளே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். தி எண்டு போட்டாங்க. அப்போனா முடிஞ்சிச்சின்னு தான் அர்த்தம். இன்னொரு இதெல்லாம் இல்லை. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன். எல்லாம் செல்லக்குட்டீஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் அடுத்த வீடியோ என்ன போடணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு ஒரு லைக். அடுத்த வீடியோ மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம் வேண்டாம் மக்களே, தெரியாமல் சொல்லிட்டேன். ஏன்னா எல்லா வீடியோவிலும் அதே டைலாக் தான் சொல்லுவேன். ஸோ அடுத்த வீடியோ நம்ம மைன்கிராஃப்ட் டே 2 போடலாம். ஸோ அடுத்த வீடியோ எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் எல்லாரையும் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுங்க அப்படி நம்புகிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? பை பாய், லவ் யூ ஆல்.